முதல் வேலையா அந்த குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை உன் கையால உடைக்கணும். பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி 4 தம்பிகளும் ஒத்துமையா சுத்துறாங்க பாரு, அதுல 2வது அடி விழணும். அடுத்தவன் பிரச்சனைய தீக்கிறதுக்காக பஞ்சாயத்தா சுத்துற நாட்டாம தான் வீட்டு பிரச்சனைய தீர்க்க முடியாம தலைய பிச்சுக்கணும். அப்ப என்ன நம்பிப்போ. இனி நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். நீ யார் பேச்சுக்கும் கட்டுப்படவும் வேண்டாம். தொட்டு கும்பிட்டுக்கோங்க. சரி, நீங்க கும்பலனாலும் பரவாயில்ல. இந்த மஞ்சள் கயிறு எடுத்து என் கழுத்துல கட்டுங்க. நான் உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். குடும்பமும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் தான் சக்தி உன்னை சகிச்சுப்பான். தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அடுத்த நிமிஷமே நீ பொட்டு படுக்கையில எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்ப வேண்டியதான். சொத்துல என்னோட பங்கை நான் பிரிச்சுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் மத்தவங்கள என்ன விரல் சூப்பிட்டா இருப்பாங்க? மாமா, என்ன மாமா இப்படி தனியா உட்காந்து கவலைப்படுற நிலைமைக்கு வந்துட்டீங்களே? எல்லாம் என் விதி. அப்ப நிஜமாவே நீங்களும் லக்ஷ்மியை சேர்ந்து பிளான் பண்ணலையா? இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையா? எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. ஆனா யார் யார் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. எல்லாம் லக்ஷ்மி பண்ண வேலை. அவ வார்த்தையை மீறி உங்களால எதுவும் பண்ண முடியலையா மாமா? அவ யார் பேச்ச கேக்குறா? மத்தவங்க பேச்ச கேட்கலனாலும் விடுங்க மாமா. ஆனா புருஷன் பேச்ச கேட்காம நடந்தா எப்படி? எல்லாம் நீங்க குடுக்கிற இடம் மாமா. அவ கைமீறி போயிட்டா. பாவம், நம்ம தோட்டக்காரர்ல அவர் சொல்றாரு அவர் பொண்டாட்டிய அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காராம். கல்யாணம் ஆன புதுசுல தனி கொடுத்தனும் போனோன்னு ஒத்த கால நின்னாங்களாம். இவர் கோவம் வந்து விட்டாரா ஒரு அறை. அதோட அந்த பேச்சே நிறுத்திட்டாங்களா? ஏன் மாமா, நீங்க அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ஏன்னா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்களாம். நிஜமாவே லக்ஷ்மி அக்காவும் நீங்களும் சேர்ந்து சொத்தை பிரிக்க பிளான் போடலன்னா இப்படி ஏதாவது பண்ணிருக்கலாமே. எத்தனையோ தடவை அடிச்சிருக்க. அப்படி லைட்டா இப்படி தட்டிலாம் வைக்க கூடாது மாமா. நல்லா வலிக்கிற மாதிரி அடிக்கணும். ஒரு அடிதான், ஒரே அடிதான். அது அவ முடிவே மாத்திரணும். நிஜமான கோவம் வந்தா அடியும் அப்படி விழும். அந்த பேச்சை விடு. நான் இப்படி பேசுறது உங்களுக்கு பிடிக்கல? அவ ஒருத்தியால மொத்த குடும்பமும் கஷ்டப்படுதேன்னு சொன்ன. சரி மாமா, நான் வரேன். மாமா, ஒரு சின்ன டவுட். நீங்க அடிச்சா லக்ஷ்மி திரும்ப அடிச்சிருவான்ற பயம்லாம் எதுவும் இல்லையே? மாமா மாமா, நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தா மன்னிச்சிருங்க மாமா. மாமா, நான் உங்களை இந்த ஆம்பளையான்ற சென்ஸ்ல எல்லாம் கேட்கல. சாரி. வாங்க இப்படி. திரு, என்ன பாருங்க. உங்க கோவம் என்னன்னு எனக்கு புரியுது. அது வளர விட்டு
உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு பெரிய சுவரை எழுப்ப நான் விரும்பல. முறைக்காதீங்க திரு. ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் நான் சொல்றதையும் என் வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற வலியும் புரிஞ்சு கேளுங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் அருளை இந்த வீட்டுல தங்க வச்சதுதான். சரிதானே? நான் இன்னும் பேசி முடிக்கல திரு. கல்யாணம் ஆன புதுசுல அந்த கொஞ்ச நாள் புரிதலை மனசுல வச்சுக்கிட்டு எல்லா பொண்ணுங்களும் ஏதாவது ஒரு தப்ப பண்ணிடுறோம். உலகமே 2 உடைஞ்சாலும் என் புருஷன் இன்னொரு ஆம்பளையோட பழகிறத தப்பா எடுத்துக்க மாட்டாருன்னு நம்பிடுறோம். ஆனா அந்த புருஷனோட மனசுல என்ன தவிர வேற எந்த ஆண் கூடயும் என் பொண்டாட்டி பழகவே கூடாதுங்கிற எண்ணம் தான் இருக்கும். நான் உங்களை சொல்லல, பொதுவா தான் சொன்னேன். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேற வேற மனநிலை, வேற வேற எண்ணம், வேற வேற உணர்வுங்க. அது புரிஞ்சு விட்டு கொடுத்து வாழ்றதாங்க குடும்பம். நான் இது வரைக்கும் உங்களை காயப்படுத்துற மாதிரி எந்த செயலும் செஞ்சதில்லைங்க. ஆனா பிரச்சனை வராம இருக்க அது மட்டுமே போதுமானதாவும் இல்லை. உங்க மனசுல என்ன அறியாம சில கீறல்கள் விழுந்திருக்கலாம். அது ஏன் தப்புதான், அதெல்லாம் இப்ப நான் உணர்றேன். நல்ல ஒரு நல்ல நண்பனா தாங்க நான் பார்த்தேன். ஆனா உங்க பார்வையில நான் அவன்கிட்ட பழகின விதம் எப்படி பதியும் நான் யோசிக்கல. இப்ப யோசிச்சு பார்த்தா அவன் எனக்கு மருதாணி வச்சு விட்டதுல இருந்து என் முகத்துல கேக் பூசினது வரைக்கும் நான் கொஞ்சம் லிமிட்டை தாண்டி தாங்க போயிருக்கேன். எவ்வளவு உத்தமமான ஆணா இருந்தாலும் ஏதாவது ஒரு வினாடியில அவங்களோட குணம் மாறும். நம்ம எல்லாரும் சராசரி மனுஷங்க தான். உங்க குணமும் மாறி இருக்கும். அது நான் தப்பெல்லாம் சொல்லல. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது என் விதின்னு நான் இன்னைக்கு விளையாட்டதான் சொன்னேன். ஏற்கனவே கோவத்துல இருந்த உங்க மனசுல அது எப்படி விழுந்திருக்கும்னு இப்பதாங்க எனக்கு புரியுது. நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு நான் நினைக்கல. நீங்க கோவப்படுற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன்னு தாங்க பதறேன். நம்ம அளவுக்கு மீறி நேசிக்கிற மனுஷங்களோட எல்லா குறையும் ரொம்ப சுலபமா மன்னிச்சிட முடியுங்க. அவங்க நிறைய குறையோட அவங்கள ஏத்துக்கவும் முடியும். நான் உங்களை அப்படி ஏத்துக்க தயாரா இருக்கேன் திரு. நீங்க என்ன மன்னிக்க தயாரா இருந்தா இந்த மஞ்சள் கயிறை என் கழுத்துல கட்டுங்க. எங்க 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 என்னாச்சு? என்னாச்சுங்க? அழாதீங்க. எங்க எங்க நான் என்னங்க சொல்லிட்டேன்? எதுக்குங்க அழறீங்க? தெரு, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி எல்லாம் அழறீங்க? இங்க பாருங்க, இங்க பாருங்க. நமக்குள்ள இனிமே எந்த ஒளிவு மறைவுமே வேண்டாம். எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேராவே கேளுங்க. நான் பதில் சொல்றேன். தப்பா இருந்தா நான் என்ன திருத்திக்கிறேங்க. இங்க அழாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. என்னங்க, முதல்ல இதை என் கழுத்துல கட்டுங்க. கட்டுங்க.
ம். இது ஆ, 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 ஆ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன மாமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் வந்தேன். உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? மாமா இருக்கிறதே 4 துணிதான், நானே காய போட்டுக்கிறேன். சரிம்மா. சந்தோஷ் கடைக்கு போயிட்டானோ? அவரை அனுப்பிட்டு தான் இந்த துணியெல்லாம் துவைச்சேன். ஓ, இந்த பக்கெட் ரொம்ப பழசா இருக்குமா, புதுசு வாங்கணும். மாமா என்கிட்ட என்ன உங்களுக்கு தயக்கம்? தயக்கமா? பின்ன சந்தோஷ் கடைக்கு போயிட்டாரா, இந்த பக்கெட் பழசான்னு விசாரிக்க வாங்க வந்தீங்க? உங்க மனசுல என்னமோ இருக்கு, அத சொல்றதுக்காக இப்படி சுத்தி வளைச்சிட்டு இருக்கீங்க. ஆமாமா. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. அது அந்த பையன் வசந்த் துரு துருன்னு இருக்கிறான், நல்லா பேசுறான், உனக்கும் பிடிச்சிருக்கு. அவனும் அட்டை மாதிரி உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டான். அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அவன் நம்ம வீட்டு குழந்தை இல்லையேம்மா. அதான் மாமா, மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சில சமயம் அவன் என் வயித்துல பொறுக்கலையேன்னு ஏக்கமாவும் இருக்கு. நேத்து எனக்கும் சந்தோஷக்கும் நடுவுல அவன் படுத்திருந்தான். நான் கதை சொல்ல, அவன் கேள்வி கேட்க, நேரம் ஆக ஆக வசந்த் என் குழந்தை மாதிரியும் சந்தோஷம் நானும் அப்பா அம்மா மாதிரியும் அது ஒரு மாதிரியான உணர்வு மாமா. அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன் மாமா, எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஏன் லேட் ஆகுது? லட்சு, உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? அதுக்குள்ள குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட ஆரம்பிச்சுட்ட? எல்லாத்துக்கும் நேரம் வரும், அப்போ எல்லாமே நல்லா நடக்கும். எப்போ நடக்கும்? எனக்கு குழந்தை பிறந்தா அவன் வசந்த் மாதிரி இருப்பானா மாமா? லட்சு, என்னம்மா நீ? சித்ரா இந்த வீட்டு விட்டு போகும்போது அவனும் போயிடுவான். இன்னொருத்தர் குழந்தை மேல அளவுக்கு அதிகமா அன்பு வைக்கிறது சரியில்லை. உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்ததே அதுதான். உனக்கும் சந்தோஷக்கும் இடையில அவன் வர வேண்டாம். என்ன மாமா சொல்றீங்க? வசந்த் நைட்ல அவன் அம்மா கூட இருக்கிறது தான் சரி. எனக்கு அது புரியுது மாமா. ஆனா ஒரு நாள் ஆசைக்கு தானே மாமா. அது அந்தந்த அளவோட இருக்கிறது தாம்மா நல்லது. சீக்கிரமே உன் வயித்துல இந்த வீட்டுக்கான வாரிசு வரும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேம்மா. லட்சு, நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு உனக்கு புரியுதாம்மா? நீ வசந்த் மேல வைக்கிற பாசம் சந்தோஷுக்கும் உனக்குமான காதலை அது பாதிச்சிடக்கூடாது. யோசிச்சுக்குமா.
வெற்றி எங்க போயிட்டாரு? வெற்றி ஒருவேளை மேல இருப்பாரோ? வெற்றி என்ன பண்றீங்க? லட்சுமி கீழே வாங்க, விழுந்துட போறீங்க. கீழே வரணுமா நானு? நான் எதுக்கு கீழே வரணும்? நீங்க விழுந்துட போறீங்க. நீ வந்துட நான் குதிச்சிருவேன். அங்கேயே நில்லு. வேண்டாம் வேண்டாம், நான் வரல. அது அது உனக்கு அந்த பயம் இருக்கணும். வடிய அருமை பொண்டாட்டி. நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண. ஆனா நீ என்ன பண்ண? என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்ட. வெற்றி கீழே வாங்க. வெற்றி என்னங்க இது புது பழக்கம்? ஆமாண்டே, புது பழக்கம் தான். உன்னாலதாண்டே. பொன்னி நதி தண்ணீர், புன்னைவன தென்றலு, மணக்கும் செந்தமிழ், மயக்கும் சுந்தரி. யுத்தத்தில் வலிமை, முத்தத்தில் இனிமை, எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கா. உலகத்தோட மொத்த உணர்வையும் திரவமா மாத்தி இதுல ஊத்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் யார் சொன்னா தெரியுமா? எனக்கு முன்னால குடிச்சவன் சொன்னான். குடிக்க சொன்னா, குடிச்சிட்டு சொன்னான். அவன் சொன்னது உண்மைதாண்டே. இப்போ எனக்கு அழ தோணுது. பாத்தியா பாத்தியா என் அழுகைய? நீ செய்யறது நியாயமாடி? வெற்றி கீழே வாங்க. வெற்றி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணிட்டு என் குடும்பத்துக்கு நிம்மதி இல்லாம பண்ணிட்டியாடி? இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்காடி நீ என்ன கல்யாணம் பண்ண? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானே எல்லாம் உண்மையை சொல்றதுக்காக தான் வந்தேன். என்ன சொல்ல வந்தடி? என்ன சொல்ல வந்த? இந்த சொத்தை 4 பங்கா போட்டு மாங்காய் ஊறுகாய் மாதிரி பேக்கெட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க சொன்னியே, அதுக்கு விளக்கம் சொல்ல வந்தியா? ஐயோ வெற்றி, இல்ல வெள்ள ஆடு வந்துரும்னு வேலிய போட்டு வெளியே யாரும் போக கூடாதுன்னு ஃபேக்டரி வாசல்ல போட்டு வச்சியே, அதுக்கு விளக்கம் சொல்ல வந்தியா? இல்ல செஞ்சவன் நான், செய்ய சொன்னது என் புருஷன், ஏன் காலுக்கு கீழே குழி தோண்டி வச்சியே, அதுக்கு விளக்கம் சொல்ல வந்தியா? சொல்றி சொல்லு. ஆமா எல்லாத்துக்கும் தான். எல்லாத்துக்குமா? சொல்றி சொல்லு. நடந்த தப்பு எல்லாத்துக்கும் என்னோட பயம் தான் காரணம். பயம் உனக்கு? சரி சொல்றி, என்ன பயம்? நீ என்ன சொல்ல வர? சொல்லு. சொல்றி, நானும் என் மனசை ஃபுல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்கேன். சொல்லு சொல்லு. குடிக்காதீங்க வெற்றி. நான் குடிப்பேன், நான் குடிப்பேன். நீ சொல்றி. சொல்றீங்க சொல்லல, நான் குதிச்சிருவேன். நான் குதிச்சிருவேன். சொல்லு சொல்றேன். என்னடி யோசிக்கிற? சொல்லு சொல்லு, இல்லனா குதிச்சிருவேன். சொல்றே. எல்லாத்துக்கும்